வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கிராமத்து டாக்டர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழைப்பு மணி ஒலி கேட்டு வாசலுக்கு சென்று கதவு திறந்த சாந்தி பக்கத்து வீட்டு அம்மாளை பார்த்ததும் புன்னகை காட்டி, அட அதிசயமா இருக்கே, வாங்க வாங்க உள்ள வாங்க என்று உபசரித்தபடி உள்ளே போக திரும்பினாள். சாந்தியின் கை பற்றி அவளை தடுத்த பங்காரம்மா, நான் கை வேலைய பாதியிலேயே விட்டுட்டு வந்திருக்கம்மா. எங்க அண்ணன் மகன் மருதப்பட்டியில இருந்து வந்திருக்கிறான். டாக்டருக்கு படிச்சு பாஸ் பண்ணிட்டு இப்போ வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன். எங்கள் வீட்டில் தமிழ் பேப்பர் தான் வாங்குறது. அவனுக்கு இங்கிலீஷ் பேப்பர் வேணுமாம். அதான் ஹிண்டு பேப்பர் இருந்தால் வாங்கிட்டு போகலாம்னு என்று இழுத்தாள். அப்பா வாசிச்சிட்ருக்காரு மொட்டை மாடியில். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் என்று அவள் கூறவும், ரொம்ப தேங்க்ஸ்மா என்ற பங்காரம்மா விடை பெற்றாள். அவள் அப்பா வாசித்து முடித்த இந்து நாளிதழுடன் கொஞ்ச நேரம் கழித்து அவள் பக்கத்து வீட்டு கதவை தட்டிய போது ஓர் இளைஞன் கதவை திறந்தான். அவனது அகலமும் உயரமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனது கருப்பின் பளபளப்பும் அவளை அயர்த்தின. அவளே உயரம்தான். அவளே தலை உயர்த்தி பார்க்கும்படியான உயரத்தில் அவன் இருந்தான். முகத்தில் ஓர் இயல்பான புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. பார்வை பளிச்சென்றிருந்தது. வட்டக்கரிய விழி எனும் பாரதியாரின் பாடல் வரி அவளுக்கு உடனே ஞாபகம் வந்தது. வாங்க, பங்காரம்மா கிட்ட இந்த பேப்பரை கொடுத்துடுங்க. உள்ள வந்து அவங்கள பார்த்துட்டு போங்க. அத்தை அத்தை, பக்கத்து வீட்டில இருந்து வந்திருக்கிறாங்க. அவன் குரல் கொடுத்து கொண்டிருக்கையிலேயே பங்காரம்மா அங்கு வந்து விட்டாள். வாம்மா, உள்ள வா. இல்லைங்க, நான் அவசரமா வெளியில போகணும். ஹிண்டு பேப்பர் கேட்டீங்களே, வாங்கிக்க ரத்தினம். ரத்தினம் அதை வாங்கி கொண்டு தேங்க்ஸ் என்றான். சாந்தி புன்னகை செய்தாள். மருதம்பட்டியிலிருந்து வந்திருக்கிற என் அண்ணன் மகன். வணக்கம். வணக்கங்க. அப்பா நான் போயிட்டு வரேம்மா என்ற சாந்தி ரத்தினத்தையும் நோக்கி தலையசைப்பின் மூலம் விடை பெற்று கிளம்பி போனாள். நல்ல மனுஷங்க அவளோட அம்மாவும் அப்பாவும். ஒரே மக. ஆனா அதுக்காக செல்லமெல்லாம் கொடுத்து வளர்க்கல. நல்லா சமையல் செய்யும், நல்லாவும் படிச்சிருக்கு. காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு இப்ப கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா என்று ரத்தினம் அத்தையின் பேச்சில் லயிக்காதவன் போன்று நாளிதழை பிரிக்கலானான். பெரிய பணக்காரங்க. ஆனா அந்த பொண்ணு தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைய கொஞ்ச நாளாச்சும் பார்ப்பேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்குதாம். அவங்க அம்மா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. நல்ல செவப்பு, அழகு வேற. எவன் கொடுத்து வச்சிருக்கானோ? ரத்தினம் முகத்துக்கு நேரே நாளிதழை தூக்கி பிடித்து கொண்டான். பங்காரம்மா தன் அலுவலை பார்க்க போனாள். சற்று பொறுத்து அங்கு வந்த பங்காரம்மா, அவங்க நம்ம சாதிதான். நான் வேணும்னா உனக்கு கேட்டு பார்க்கட்டுமா? நல்ல புள்ளையா வேணும்னு தேடிட்டு இருக்கிறாங்க. பணக்கார சம்பந்தம் வேணாம்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீயும் ஒன்றும் ஏப்ப சாப்ப இல்லை. டாக்டருக்கு படிச்சு முடிச்சிட்ட, மெடல் வேற வாங்கி இருக்கிற. என்ன சொல்ற? ரத்தினம் நாளிதழில் அடுத்த பக்கத்தை புரட்டியபடி கடகடவென்று சிரிக்க தொடங்கினான். என்னடா சிரிக்கிற? இம்புட்டு இறைச்சலா சிரிக்கிறதுக்கு நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? ஜோக்கு தான் அத்தை, ஜோக்கே தான். போய் கேட்டு கேட்டு வைக்காதீங்க. கட்டை எடுத்துக்கிட்டு அடிக்க வந்துட போறாங்க. அந்த பொண்ணு எம்புட்டு கலரு, நானும் அம்புட்டுக்கு அம்புட்டு அட்டை கறி. போய் கேட்டு அவமானப்படாதீங்க அத்தை. இப்ப நான் சிரிச்ச மாதிரி அவங்களும் சிரிப்பாங்க. அத்தை குறும்பாய் சிரித்தாள். அப்ப அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லு. எந்த பொண்ணையும் பார்த்து பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது அத்தை. அது எப்படி பிடிக்கலைன்னு சொல்ல முடியும்? எதை வச்சு? வெளியில தெரியற அழகையோ அவலட்சணத்தையோ வச்சுதானே பிடிக்கிறது பிடிக்கலைங்கிற பேச்சே வருது. அது தப்பில்லையா அத்தை? தவிர இப்ப வந்துட்டு போன பொண்ண யாருக்கு தான் பிடிக்காது? பங்காரம்மாவுக்கு மறுபடியும் சிரிப்பு வந்தது. அப்படி போடுடா எங்க அண்ணன் மவனே. அத்தை வேணாம், வேணான்னா வேணாம்.
எனக்காக போய் பேசி வீணா உங்களுக்குள்ள உறவை கெடுத்துக்கிடாதீங்க. அவங்க வீட்ல போய் என்ன மாதிரி ஒரு கறிக்கட்டை பயலுக்கு பொண்ணு கேட்கறது, அதுலயும் செக்கச்சவேல்னு இருக்கிற ஒரு பொண்ண கேட்கறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத விஷயம் அத்த. விட்டுருங்க, வேணாம். அட போடா, நீ ஒருத்தன். கருப்பாவது செவப்பாவது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று பங்காரம்மா பாடி சிரிக்க ரத்தினம் புன்னகை புரிந்தான். உங்களுக்கு கருப்பு பிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு அப்படி நினைக்கணுமில்ல. நீ பாட்டுக்கு இங்கிட்டு இருந்த வாக்குல பேசுனா எப்படி? போய் கேட்டா தானப்பா தெரியும் பிடிக்கிறதும் பிடிக்காததும். அத்தை, வேணாம், விட்டுருங்க, வம்ப விலைக்கு வாங்காதீங்க. அத்தை பதில் சொல்லாவிட்டாலும் பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த பெண்ணின் பெற்றோருடன் பேசி பார்க்க முடிவு செய்துவிட்டாள் என்பதை ரத்தினம் புரிந்து கொண்டான். சமையலை முடித்துவிட்டு பங்காரம்மா நாள் காட்டியில் நல்ல நேரம் பார்த்தாள். என்ன அத்தை பார்க்குறீங்க? பக்கத்து வீட்டு போறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறேன்டா. அத்தை, வேணாம்னா கேளுங்க அத்தை. அவங்க பணக்கார சம்பந்தம் வேணாம்னு சொல்றாங்கன்னு வேற சொல்றீங்க. அப்ப வீட்டோட மாப்பிள்ளையா தேடுறாங்களோ என்னமோ. அந்த பொண்ணு சம்மதிச்சாலும் அது நமக்கு சரிப்பட்டு வராது அத்தை. சும்மா இருடா, போய் பேசினா தானடா அதெல்லாம் தெரியும். இங்கிட்டு குந்தின வாக்குல நாமே எல்லாத்தையும் யூகிச்சுக்கிறதா? ம், சரி. நீங்க என் பேச்ச கேட்க போறதில்ல. எதுக்கும் ஒரு புது விளக்குமாறு இருந்தா அதை கையோட எடுத்துட்டு போங்க. எதுக்குடா? அவங்க வீட்டு விளக்குமாறு பிஞ்சு போயிருமில்ல, பதிலுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு தான். அதானே நியாயம். சரிதான்டா, பொல்லாத நியாயக்காரன்தான். சும்மாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். கதவை சாத்திட்டு டிவி பாரு. வந்து உனக்கு சாப்பாடு போடுறேன் என்ன? அதுக்குள்ளார உங்க அத்தானும் வந்துருவாரு என்றவாறு பங்காரம்மா படி இறங்கிவிட்டாள். வேலை வந்துவிட்டால் எதுவும் நிற்காது என்பது அத்தையின் திட்டத்தை பொறுத்தவரையில் சரியாக இருந்தது. மளமளவென்று எல்லாம் நடந்தன. மறுநாளே சாந்தாவின் அப்பா பரமசிவம் தம் மனைவி சிங்காரியுடன் பங்காரம்மாவின் வீட்டுக்கு வந்துவிட்டார். எடுத்த எடுப்பில், என் மக சரின்னுட்டா. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா கொஞ்ச நாளாச்சும் வேலை பார்த்துட்டு அதுக்கு அப்பால தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப சரின்னுட்டா. அதனால அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் கல்யாணம் ரெண்டையுமே வச்சுக்கிடலாம். ஐயரை கூப்பிட்டு ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். மனசுக்கு பிடிச்சிட்டா அப்பால அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறவன் நான். என்ன சொல்றீங்கம்மா என்று அவர் எடுத்த எடுப்பிலேயே பொழிந்து தள்ளிவிட்டார். நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கும் அதில் அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. மனப்பொருத்தம் சரியானபடி அமைஞ்சிட்டா ஜாதகம் பார்க்க தேவையில்லைன்னு ரொம்ப பெரிய சோசியர் ஒருத்தரே சொல்லியிருக்கிறாரு. தவிர பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிறதெல்லாம் என்ன வாழுது இல்லீங்களா என்று பங்காரம்மா ஒத்து பாடினாள். சரியா சொன்னீங்க. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும். மற்றபடி வேற எதுவும் அம்பிட்டு முக்கியமில்லதான் என்று பங்காரம்மா மறுபடியும் ஒத்து ஊதினாள். ரத்தினம், சார், ஒரு விஷயம். நான் ரொம்பவே கருப்பு. எதுக்கும் உங்க மக ஒரு தரத்துக்கு 100 தரம் நல்லா யோசிக்கட்டும். அப்பால வருத்தப்படக்கூடாது. யாராச்சும் எங்க ஜோடி பொருத்தம் பத்தி கிண்டல் பண்ணினாங்கன்னா அது மனசுக்கு வருத்தமாயிருக்கும் இல்ல என்றான். அட, என்னங்க தம்பி நீங்க வேற. நான் மட்டும் என்ன செவப்பா? என் பொஞ்சாதி வேணா நல்ல நிறம். உங்க பொண்ணோட நான் கொஞ்சம் பேசணும் சார். நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடுறது தான் எப்பவுமே நல்லது. அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு. நீங்க இன்னைக்கே எங்க வீட்டுக்கு வாங்க. வந்து சாந்தியோட பேசுங்க. என் மக கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். சரி. உங்களுக்கு சொந்தமா ஒரு நர்சிங் ஹோம் கட்டித்தர அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கு தம்பி. அதனால நீங்க கவலையே பட வேணாம் தம்பி. அதெல்லாம் தப்பு சார். கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணி 4 காசு சேமிச்சதுக்கு அப்பால நானே சொந்தமா கட்டுறது தான் மரியாதை. வரதட்சணைக்கெல்லாம் நான் 1ஆம் நம்பர் எதிரிங்க. அதனால அப்படியெல்லாம் ஆசை காட்டாதீங்க. பணமா வாங்குறது தப்புன்னா இதுவும் தப்பு தானே? என்ன தம்பி இது? இந்த காலத்துல டாக்டர் படிப்பு படிச்சவங்க பேசாத பேச்சா பேசுறீங்களே. அவனவன் அத்தை கொண்டா இத்தை கொண்டான்னு கண்டிஷனா கேட்கறான். நீங்க என்னடான்னா வலுவில் நாங்களே முன் வந்து கொடுக்கறத வேணாம்ங்கிறீங்க. நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. சரி, அதையெல்லாம் அப்புறமேப்பட்டு பேசுவோம்.
நீங்க சொல்ற மாதிரி சாந்திய நீங்க தனியா பார்த்து ஒரு வார்த்தை எதுக்கும் பேசி அவளுக்கு சம்மதம் தானாங்கிறத நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மேலும் சற்று நேரம் பொதுவாய் பேசிக் கொண்டிருந்த பின் காஃபி குடித்துவிட்டு இருவரும் கிளம்பி போனார்கள். பங்காரம்மா மூலம் சம்மதம் கேட்ட பின் அன்று மாலையே ரத்தினம் சாந்தியின் வீட்டுக்கு போனான். சிற்றுண்டிக்கு பிறகு பரமசிவம் சொன்னதன் பேரில் அவன் சாந்தியோடு அவர்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போனான். அங்கு தயாராக போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் எதிரெதிராய் இருவரும் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த பின் ரத்தினம் அவளை ஆழமாக ஏறிட சாந்தி சிவந்து விட்டிருந்த தன் முகத்தை தாழ்த்தி கொண்டாள். ஆயினும் உதடுகள் புன் சிரிப்பு கொண்டிருந்தன. தொண்டையை கனைத்து கொண்ட ரத்தினம், என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களாம், அது நெசந்தான்னு நிச்சயப்படுத்திக்காகிறதுக்காகத்தான் நேர்ல சந்திச்சு பேசணும்னு சொன்ன என்றான். அவள் தலை தாழ்ந்தே இருந்தாலும் அவள் உள் கிளர்ந்த மகிழ்ச்சியால் உதடுகள் சிரிப்பில் பிளந்து கொண்டன. வரிசை பற்கள் வெளி தெரிகிற அளவுக்கு. உங்க அப்பா சொன்னது நெசந்தான், இருந்தாலும் சும்மா சிரிச்சா மட்டும் பத்தாது, வாயை திறந்தும் சொல்லணும். பிடிச்சிருக்கு. இந்த பாருங்க, என்னைய நல்லா பாருங்க. அரையும் குறையுமா பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்பால வருத்தப்பட போறீங்க. நான் தோ அந்த தென்னை மரத்து காக்கா அளவுக்கு கருப்பா இல்லாட்டியும் கிட்டத்தட்ட அந்த நிறந்தாங்கிறத நல்லா மனசுல வாங்கிக்கங்க. இல்லைங்க. அப்போ நான் அந்த காக்காவை விட பரவாயில்லைங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. நீங்க கோவிச்சுக்கலைன்னா இதுக்கு பதில் சொல்லுவேன். எதுவானாலும் சொல்லுங்க. அந்த காக்கா உங்களை காட்டிலும் கொஞ்சம் செவப்போன்னு எனக்கு சந்தேகம். ரத்தினம் அவளது வெளிப்படையான பேச்சால் கவரப்பட்டு விழுந்து விழுந்து சிரித்தான். பின்னர், அப்படி இருந்தும் என்ன பிடிச்சிருக்கிறீங்கிறீங்க, அப்படித்தானே என்றான் சிரித்து ஓய்ந்ததும். ஆமா. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்றது? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அம்புட்டு தான் சொல்ல தெரியுது. நல்லவரா தெரியுறீங்க. உங்க நெத்தியிலேயே அப்படி எழுதி ஒட்டி இருக்கிறதா எனக்கு தோணுது. அது ஒரு பொண்ணோட உள் உணர்வு. அப்புறம் கம்பீரமா இருக்கீங்க. வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. சரி, ஆனா நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது என்னோட பழகுனதுக்கு அப்பால நீங்களா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். என்னை பத்தி நானே எதுவும் சொல்லக்கூடாது. இப்படி சொல்றதுல இருந்தே தெரியும் நீங்க நல்லவர் தான்னு. நல்லாவே பேச்சுல மடக்குறீங்க. அப்புறம் ஏன் தரப்பு விஷயம் ஒண்ணு. கல்யாணம்னு ஒன்று ஆகிறதுக்கு முந்தி உங்ககிட்ட சொல்லிடணும்னு தோணுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்பால நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதனால முன்கூட்டியே அதை பத்தி பேசிடுறது நல்லது. சொல்லுங்க. என்னால வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது. அது எனக்கு கௌரவ குறைச்சல்னு சொல்ல வந்தீங்க, அம்பிட்டு தானே? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்பால நாம தனியாத்தான் இருக்க போறோம். அதை பத்தின சந்தேகம் உங்களுக்கு வேணாம். பரவாயில்ல, உலக நடப்பை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட தன்மானமும் கௌரவமும் எனக்கு முக்கியம் இல்லையா? அதை எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்க கூடாதில்ல. எங்க அப்பா அம்மாவோட நான் இதை பத்தி பேசல. இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒத்துக்க போறதில்ல. அது தப்பு. மறுபடியும் தேங்க்ஸ். இன்னொன்று, வாரம் எங்க அப்பா அம்மாவை நான் சந்திச்சிட்டா அவங்க ஏக்கமும் தீர்ந்துடும், என்னோட ஏக்கமும் தீர்ந்துடும். அப்புறம் என்ன? ஏன், எங்க அப்பா கிட்ட தான் கார் இருக்கே. தினமும் வந்து நம்மளை பார்த்துட்டு போக முடியும் அவங்களால. ரத்தினம் உடனே முதுகை நிமிர்த்தி கொண்டு உட்கார்ந்தான். அவள் என்ன எண்ணி பேசுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. அவன் முகம் கணத்துள் இருண்டு விட்டது. அவள் எண்ணிக்கொண்டிருந்தது தவறு என்பதை எத்தகைய சொற்களால் நாசூக்காக அவளுக்கு புரிய வைப்பது என்கிற சிந்தனையில் ஆழ்ந்த அவன் சொற்களை தேடலானான். ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு தோணுது. ஆமாங்க, கல்யாணத்துக்கு அப்பால நாம இங்க சென்னையில இருக்க முடியாது. என்னோட கிராமத்துக்கு போய் அங்கதான் நான் டாக்டரா இருக்க போறேன். இப்போது சாந்தியின் முகம் இருள் அடித்து போனது. என்னது, உங்க கிராமத்திலேயா? அது ஒரு பட்டிக்காடுன்னு உங்க அத்தை சொன்னாங்களே. ஆமா, போதுமான மருத்துவ வசதி இல்லாத ரொம்ப சின்ன ஊருங்க அது. அங்கதான் நான் பிராக்டிஸ் பண்றதா ஒரு தீர்மானமே செஞ்சிருக்கேன். நான் ஒரு டாக்டர் ஆகணும். ஆனதும்
அங்கதான் கிளினிக் வச்சு கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதெல்லாம் 14 வயசுலேயே நான் பண்ணிட்ட முடிவுங்க. அதுக்கு ஒரு நல்ல நியாயமான காரணம் இருக்கு. எங்க கிராமத்துல போதுமான மருத்துவ வசதி இல்லாததுனால தான் எங்க அம்மா மதுரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போற வழியிலேயே செத்து போயிட்டாங்க. நாங்க ஏழைங்க. இருந்தும் எங்க அப்பா மதுரை ஆஸ்பத்திரிக்கு எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டு போக முடிவு செஞ்சாரு. அதுக்காக கடன் வாங்குனாரு. ஆனா என்ன பிரயோசனம்? அம்மாவை பறி கொடுத்துட்டு நாங்க பாதி வழியிலேயே கிராமத்துக்கு திரும்பி வந்தோம். அன்னிக்கு நான் எடுத்த முடிவுங்க இது. அது மட்டும் இல்லைங்க. நான் டாக்டருக்கு படிக்க என்னோட கிராமத்து ஜனங்க தான் ஆள் ஆளுக்கு 10ம் 15மா தர்மமா கொடுத்து உதவுனாங்க. அவங்களுக்கு நான் ஏதாச்சும் திருப்பி செய்யணுமில்ல. அதுக்கு ஒரே வழி நான் எங்க கிராமத்திலேயே டாக்டர் தொழில் நடத்துறது தான். அதுக்காக நான் ஏதோ எல்லா மக்களுக்கும் ஓசியிலேயே வைத்தியம் பார்ப்பேன்னு அர்த்தம் இல்ல. எங்க கிராமத்திலேயும் நிறைய பணக்கார குடும்பங்க இருக்குது. அவங்க கிட்ட ஒட்டிக்கு ரெட்டியா சேர்த்து வசூல் பண்ணிடுவேன். என்ன எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? சாந்தி சன்னமாய் பெருமூச்செறிந்தாள். அப்படின்னா நான் யோசிக்கணுங்க. வீட்லயும் பேசணும். அதனால இப்போதைக்கு இதுக்கு என்னோட பதில் எஸ்ங்கிறதா இருக்க வேணாம். இவ்வாறு மெல்லிய குரலில் சொன்ன சாந்தியின் முகம் கள இழந்து விட்டிருந்தது. முகத்து புன்னகையும் காணாமல் போயிருந்தது. ரத்தினம் உடனே எழுந்து விட்டான். சரிங்க, அப்ப நான் வரட்டுமா என்று அவன் கை கூப்பினான். அவன் முகத்தில் அவளை புரிந்து கொண்டதற்கான புன்சிரிப்பு இருந்தாலும் அது உயிரற்றிருந்தது. பதிலுக்கு கும்பிடத் தோன்றாததாலோ அல்லது ஏமாற்றத்தில் குரல் அடைத்து கொண்டிருந்ததாலோ அவள் தலையை மட்டும் அசைத்தாள். அவள் எச்சில் விழுங்கியதில் அவளது உணர்ச்சிகளை அவன் ஓரளவு புரிந்து கொண்டான். பின்னர் இருவரும் மௌனமாக மொட்டை மாடியில் இருந்து இறங்கி கீழே வந்தார்கள். இருவர் முகங்களும் சிரிப்பற்று தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாற்போல் தென்படவே கூடத்தில் குழுமியிருந்த பெரியவர்கள் என்ன பேசியிருப்பார்கள்? இருவர் முகங்களிலும் மலர்ச்சியே இல்லையே என்கிற பொருள் ததும்ப ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சமாளித்து கொண்டு சாந்தியின் அப்பா பரமசிவம்தான் பேசினார். என்ன பேசுனீங்களா? சந்தேகம் எதுவும் இல்லையே? மனசு விட்டு பேசினோம். நான் சொன்ன ஒரு விஷயம் பத்தி உங்க மக ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குன்னுச்சு. யோசிச்சு உங்களோடவும் கலந்து பேசிட்டு பதில் சொல்றேன்னுச்சு. சரிதான்னுட்டேன். அப்போ வரட்டுமா? அத்தை, வாங்க போகலாம் என்ற ரத்தினம் பங்கார் அம்மாவை நோக்கி எந்திரிங்க என்பது போல் ஜாடையாய் தலையசைக்க அந்த அம்மாள் திகைப்புடன் எழுந்து கொண்டாள். கிராமத்துக்கு திரும்பிய ரத்தினத்துக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. சாந்தியின் புன்னகை தவழும் முகமும் அவனது கருப்பை வெறுக்காமல் அவனது நல்ல உள்ளத்தை உள்ளுணர்வாய் புரிந்து கொண்டு அதன் பொருட்டு அவன் பால் ஈர்க்கப்பட்ட அவளது நல்ல அடிப்படையும் அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தன. எனினும் ஒரே மகள், பெற்றோரை விட்டு பிரிய மனமில்லை என்பது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அதற்காக நான் என்னுடைய கடமையையோ சிறு வயதில் எடுத்த முடிவையோ நான் டாக்டராக உதவிய கிராமத்து மக்களின் பால் எனக்கு இருக்க வேண்டிய நன்றி உணர்ச்சியையோ புறக்கணிக்க முடியுமா என்ன? பார்க்கலாம். அத்தை சொன்னது மாதிரி ஒருவன் பெண்டாட்டியை இன்னொருவன் கட்ட முடியாது. அது பிரம்மா போட்ட முடிச்சு என்று அடிக்கடி நினைத்து தன் மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றான். சாந்தியுடனான ரத்தினத்தின் சந்திப்பு நிகழ்ந்து 6 மாதங்களாகிவிட்டன. ஆனால் முன்பின் அறிமுகமோ பழக்கமோ இல்லாத அவனை அறவே மறந்து தன் நெஞ்சு நின்று அகற்றுவது அவளுக்கு கடினமாக இருந்தது. கன்னங்கரிய அந்த அழகான முகத்தின் வட்ட விழிகளும் அந்த கருப்புக்கு மாறான விழிகளுடையவும் வரிசையான பற்களுடையவும் பளிர் வெண்மையும் அடிக்கடி ஞாபகம் வந்து அவளை அலைக்கழித்தன. கண்டதும் காதலிப்பதில் துளியும் நம்பிக்கையற்ற தன்னால் அவனை ஏன் மறக்க முடியவில்லை என்னும் கேள்விக்கு அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆழமா யோசித்த போது கண்டதும் காதல் என்பதாய் ஒன்று இருக்கிறது போலும் என்றுதான் அவளுள் ஐயம் கிளர்ந்தது. அவனை மறந்து அவன் பற்றிய எண்ணங்களை உதறி தள்ளிவிட்டு பழையபடி இருக்க முயன்று அவள் தோற்று கொண்டிருந்தாள்.
ரத்தினம் அடிக்கடி அவள் கனவில் தோன்றினான். சினிமாவில் வருவது போல் இருவரும் அவள் கனவில் மரங்களை சுற்றி வந்து பாட்டு பாடவில்லைதான். ஒருவரை ஒருவர் தொடவில்லை, பேசிக் கொள்ளக்கூட இல்லை. ஆனால் இறுதியாய் கை கூப்பி அவளிடமிருந்து அவன் விடை பெற்றபோது அவன் அவளை பார்த்த பார்வையும் மகிழ்ச்சி காணாமல் போயிருந்த அந்த முகமும் அவளை அடிக்கடி தொந்தரவு செய்த வண்ணம் இருந்தன. உடனே திடுக்கென்று தூக்கம் கலைந்து விழித்துக் கொள்வாள். இப்படி அடிக்கடி கனவில் வந்து தன்னை தொந்தரவு செய்த அவனை மறக்க எத்தனை நாட்கள் ஆகும் என்பது அவளுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு திடீர் உந்துதலில் அவனுக்கு கடிதம் எழுத அவள் தீர்மானித்தாள். சாந்தியிடமிருந்து வந்த கடிதத்தை ரத்தினம் அளவற்ற வியப்புடன் திரும்ப திரும்ப படித்தான். அன்புள்ள ரத்தினம் அவர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? அடிக்கடி எனக்கு உங்கள் ஞாபகம் வருகிறது. ஏனென்று புரியவில்லை. நீங்கள் மிகவும் நல்லவர் என்பதை நான் உங்களை முதலாய் பார்த்த கணத்திலேயே புரிந்து கொண்டேன். அதனாலேயே உங்கள் நிறம் எனக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லை. என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் சம்மதம் வியப்பை தந்தது. நீங்கள் நல்லவராக இருப்பதால்தான் கிராமத்து மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் ஏழை மக்கள் நம் நாட்டில் எங்கனும் அளவற்ற எண்ணிக்கையில் பரவி கிடக்கிறார்கள். சென்னையின் சுற்றுப்புறங்களில் உள்ள லட்சக்கணக்கான ஏழைகள் கிராமத்து மக்களை விடவும் எந்த வகையிலும் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் அல்லர். இந்த ஏழைகளும் இரக்கத்துக்கு உரியவர்களே. எனவே நீங்கள் எடுத்துள்ள நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டுகிறேன். நான் கடிதம் எழுதியுள்ளதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இக்கடிதம் பற்றி என் பெற்றோருக்கு தெரியாது. உங்களை மறக்க முடியாத சாந்தி. சாந்தியின் பால் தனக்கு ஏற்பட்டுள்ள ஈடுபாடு அவளுக்கும் தன்மேல் ஏற்பட்டிருந்தது கண்டு ரத்தினம் வியப்படைந்தான். எனினும் தாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புவது பற்றி நிச்சயமாய் தெரிந்த நிலையிலும் தான் எடுக்க வேண்டிய முடிவை பற்றி அவன் அதிக தெளிவுடன் இருந்தான். அவனுடைய கிராமத்தில் சுமார் 2000 பேர் இருந்தார்கள். நடுத்தர மக்கள் 200 பேரும், பணக்காரர்கள் 100 பேரும் இருப்பார்கள். பணக்காரர்களில் சிலரும் அவனது மருத்துவ படிப்புக்கு உதவினார்கள் என்றாலும் நல்லா படிக்கிற ஏழை தம்பி என்னும் பரந்த பார்வையுடன் தங்கள் ஏழ்மையிலும் 5ம் 10மாய் அவனுக்கு கொடுத்து உதவிய ஏழைகளின் பால் அவன் உள்ளத்தில் எழுந்த உருக்கமும் நன்றியும் துளியும் குறையாமல் அப்படியே இருந்தன. அந்த கிராமத்தில் பட்டதாரி ஒருவர் கூட இல்லை. 11ஆம் வகுப்பை முடித்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் கூட உள்ளூரிலேயே தங்கி விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். நடுத்தர வர்க்கத்து பிள்ளைகள் வேலை தேடி அக்கம் பக்கத்து பெரிய ஊர்களுக்கு போய்விட்டார்கள். தன் தாயின் உயிர் பிரிய காரணமாக இருந்த அவ்வூரின் மருத்துவ வசதி குறைவு, ஏன் வசதியின்மை என்றே கூட சொல்லிவிடலாம், அவனை சின்னஞ்சிறு வயதிலேயே எடுக்க வைத்த முடிவில் இருந்து எத்தகைய காரணத்துக்காகவும் இம்மியும் விலக அவன் தயாராக இல்லை. எனவே ஒரு பெருமூச்சுடன் அவன் சாந்திக்கு கடிதம் எழுத உட்கார்ந்தான். கடிதத்தை எழுதி அஞ்சலில் சேர்த்து விட்டாளே தவிர தான் அப்படி எழுதியது பற்றி ரத்தினம் என்ன நினைப்பாரோ என்கிற அச்சம் சாந்திக்கு உள்ளூர இருந்தது. தான் கூறிய யோசனையில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்டால் ஏழைகளுக்கு உதவுவது, அவளும் அவள் பெற்றோரும் அடிக்கடி பார்த்து கொள்வதற்கான வசதியை ஏற்படுத்தி தருவது ஆகிய 2 காய்களை ஒரே கல்லால் அடிக்க முடியுமே என்கிற எண்ணம் அவருக்கும் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவள் ஏங்கினாள். மறு அஞ்சலில் ரத்தினத்தின் பதில் வந்துவிட்டது. கடிதத்தில் அவள் தன் அலுவலக முகவரியை கொடுத்திருந்ததால் அவன் புரிதலுடன் அந்த முகவரிக்கே அதை அனுப்பியிருந்தான். அன்புள்ள சாந்தி அவர்களுக்கு வணக்கம். உங்கள் கடிதம் மிக்க நன்றி. நம்ம ஊரு டாக்டர் என்று எனக்கு பட்டம் சூட்டி வாயெல்லாம் பல்லாக மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களூர் அப்பாவி ஏழைகளை ஏமாற்றும் எண்ணம் எக்காரணத்தை கொண்டும், அதிலும் அவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்ய வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கும் எனக்கு வரவே வராது என்பதை அறியவும். இது பற்றி நாம் மேற்கொண்டு விவாதித்து ஒரு நல்ல நட்பை கெடுத்து கொள்ள வேண்டாம். எனது கடித வாசகம் கடுமையாகப்பட்டால்
என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். உங்கள் அன்புள்ள ரத்தினம். ரத்தினத்தின் கடிதம் சாந்திக்கு ஏமாற்றத்தை அளித்தது. அவன் எடுத்த நிலைப்பாட்டை அவளால் ஏற்க முடியவில்லை. அந்த ஊர் ஏழைகளுக்கு எதுவும் செய்ய வேண்டாமென்றா நான் சொன்னேன்? அதே ஊரில் தான் மருத்துவராக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தானே ஆட்சேபித்தேன். ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார் இந்த ரத்தினம்? மறுபடியும் வாதிட்டு பார்க்கும் எண்ணம் அவள் உள்ளத்தில் தோன்றினாலும் அவனது கடித வாசகத்தின் கண்டிப்பு மனதில் உரைக்க தோன்றிய மறுகணமே அது மறைந்து போனது. கதவை திறந்த பங்காரம்மா பக்கத்து வீட்டு பரமசிவமும் சிங்காரியும் புன் சிரிப்புடன் நின்றிருந்ததை பார்த்ததும் வியப்புடன், வாங்க வாங்க, உள்ள வாங்க என்று உபசரித்தவாறு உள்ளே சென்றாள். வேற ஒண்ணும் இல்லைங்க, நாங்க 2 பேரும் சிலுக்குப்பட்டிங்கிற ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருக்கு. நெருங்கின சொந்தம், போகலைன்னா தப்பா பேசுவாங்க. பணக்காரங்கிற கர்வம் அது இதுன்னு வாங்க. 3 நாள்ல திரும்பிடுவோம். அது வரைக்கும் நம்ம சாந்தி தனியாத்தான் இருக்க போகுது. வேலைக்கார அம்மாவை துணைக்கு இருக்க சொல்லி இருக்கிறோம். ராத்திரியும் அது இங்கதான் சாந்தி கூட துணைக்கு படுத்துக்கும். இருந்தாலும் உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும்னு தோணுச்சு. அதான் கொஞ்சம் பார்த்துக்கங்கம்மா என்று பரமசிவம் சொல்ல, அதுக்கென்னங்க, சாந்திக்கு நான் சாப்பாடு கூட கொண்டுட்டு போய் கொடுத்துடுறேன். ஒன்றும் சிரமம் இல்லைங்க என்ற பங்காரம்மா புன்னகை செய்தாள். அதெல்லாம் வேணாங்க, அதுவே சமையல் பண்ணிக்கும். தவிர வேலைக்காரி அம்மாளுக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும் இல்ல. எங்க சமையல்காரம்மா ஊருக்கு போயிருக்குது. இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். வந்துட்டாங்கன்னா சாந்தியோட துணையை பத்தின கவலை இல்லாம இது மாதிரி வெளியூர் எங்கேயாச்சும் போக வேண்டி வந்தா நாங்க பாட்டுக்கு போவோம். அவங்க இல்லாததுனால தான் என்று அவர்கள் தயக்கமாய் சொல்ல, அதுக்கென்னங்க, நான் என்ன சாந்திய சுமந்துக்கிட்டா நிக்க போறேன்? எந்த சிரமமும் இல்லைங்க. நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க என்று பங்காரம்மா கூறினாள். இருவரும் விடை பெற்று போனார்கள். சிலுக்குப்பட்டியில் திருமணம் முடிந்ததற்கு மறுநாள் மதியம் பரமசிவமும் சிங்காரியும் புறப்பட இருந்தார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு இருந்த நாளில் முற்பகல் 10 மணிக்கு சிலுக்குப்பட்டியில் இருந்த சாந்திக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அன்று சனிக்கிழமை ஆதலால் சாந்திக்கு அலுவலகம் கிடையாது. அவள் வீட்டில் இருந்தாள். அம்மா, சாந்தி என்ற பரமசிவத்தின் குரலில் தொனித்த நடுக்கமும் குழறலும் சாந்தியின் முதுகுத்தண்டை அவளுக்கு விளங்காத ஏதோ காரணத்தால் சில்லிடச் செய்தன. என்னப்பா, ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? அம்மா, சாந்தி, நான் என்னத்த சொல்லட்டும்? உங்க அம்மாவை எடுத்துக்கிட்டு வர வேண்டிய நிலைமையில இப்ப இருக்க நான். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? எடுத்துக்கிட்டு வர்றதா? அப்படின்னா மனசு திடப்படுத்திக்கம்மா. உங்க அம்மாவை ரொம்ப சீரியஸான நிலைமையில அங்க கொண்டுட்டு வர வேண்டியதா போச்சு. விவரமா பேசுங்கப்பா, என்னாச்சு அம்மாவுக்கு? அவ தடிக்கு விழுந்ததுல தலையில பலத்த காயம் பட்டுடுச்சுமா. மண்டையில மூளைக்குள்ள உள் காயமாம். என்னென்னமோ சொல்றாங்க. மதுரைக்கு உடனே கார் அமர்த்தி கூட்டிட்டு போக வேண்டியது தானப்பா. பரமசிவம் அழத் தொடங்கினார். மதுரைக்குத்தான் போனேம்மா. ஆரம்ப கட்டமா கொஞ்சம் வைத்தியம் பார்த்தாங்க தான். ஆனா அவங்க தான் என்னென்னமோ பாஷையில ஏதேதோ சொல்லி மெட்ராஸ்ல தான் அதுக்கு வசதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் கிளம்பி வர்றேன். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பேசுறாங்களா? உங்க அம்மா இப்ப கோமாவில் இருக்கா? சரிப்பா, உடனே வாங்க. மதுரைக்கு போய் அங்கிருந்து பிளேன்ல வாங்க. அப்படித்தாம்மா செய்யறதா இருக்க. சரி, நான் வச்சுடுறேன். நீ கவலைப்படாத. சாந்திம்மா, கடவுள் இருக்காரு. அவர் பார்த்துப்பாரு. அழுவாதம்மா. தொலைபேசியில் பரமசிவம் சொன்னதெல்லாம் அவள் திகிலடையாதிருப்பதற்காக சொல்லப்பட்ட பொய்கள் என்பது சிங்காரியின் உயிரற்ற உடலோடு அவர் வந்து சேர்ந்ததும் சாந்திக்கு புரிந்தது. மாடிப்படிகளில் தவறி உருண்டு விழுந்து தலையில் பலத்த அடிபட்ட சிங்காரி மயக்கமுற்ற நிலையில் போதுமான வசதிகளற்ற உள்ளூர் அரசு மருத்துவ விடுதிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு இரத்த கசிவை நிறுத்த முடியாமல் மருத்துவர் திணறியது. பின்னர் மதுரைக்கு எடுத்து போக சொன்னது. மதுரையை அடையும் முன்னமே அவளது உயிர் பிரிந்துவிட்டது. உயிரற்ற உடலே சென்னைக்கு வருகிறது என்பது தெரிந்தால் தனியாக இருக்கும் சாந்தி உடைந்து போவாள் என்பதால் பரமசிவம் பொய் சொன்னது ஆகியவை யாவும் பிற்பாடு தெரிய வர
சாந்தி நொறுங்கித்தான் போனாள். சிங்காரியின் திடீர் சாவை முன்னிட்டு பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து குழுமியிருந்த உறவுக்காரர்கள் எல்லோரும் இறுதி சடங்குகள் ஆன பிறகு கிளம்பி சென்றுவிட சாந்தியை தாங்க முடியாத அளவுக்கு தனிமை வருத்தலாயிற்று. எங்கு திரும்பினாலும் அம்மாவின் ஞாபகம், எதை பார்த்தாலும் அம்மாவின் ஞாபகம், எதை சொன்னாலும் அம்மாவின் ஞாபகம் என்றே அவள் மனதில் மறுபடியும் சிங்காரி தோன்றியவாறாக இருந்தாள். மொத்தத்தில் சாந்தியின் வாழ்க்கை சூன்யமாயிற்று. சிங்காரியின் இறுதி சடங்குகள் முடிந்து 1 வாரம் கழிந்த பின் வந்த ஞாயிறன்று, அம்மா சாந்தி, உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றவாறு பரமசிவம் அவளுக்கு எதிரே வந்து அமர்ந்தார். சொல்லுங்கப்பா. எனக்கும் வயசாயிட்டு இருக்குமா, நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறணும். உங்க அம்மா வேற இல்ல பாத்தியா? சாந்தியின் தலை தாழ்ந்தது. அப்புறம் உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா. நீ அந்த பக்கத்து வீட்டு பங்காரம்மாவோட அண்ணன் மகனை கல்யாணம் கட்ட சம்மதிச்சு இல்ல? அது சம்பந்தமா உங்க அம்மாவும் நானும் பேசியிருக்கோம். உங்க அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? சொல்லுங்கப்பா. சாந்தி இப்ப கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், படிப்புக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தவ என்னமோ தெரியல, அந்த பையனுக்கு சரின்னு சொல்லிடுச்சு. அவனை சாந்திக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சுன்னு தோணுது. அதனால அவளை அவனோட நிபந்தனையை ஏத்துக்கிட்டு அவனுக்கே கட்டி வச்சுடலாம். கொஞ்ச நாள் கிராமத்துல தான் அவ இருக்கட்டுமே. அப்பால அந்த பிள்ளையை எப்படியாவது நைச்சியமா பேசி பட்டணத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டா போச்சு அப்படின்னுச்சு. ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கல. அப்பால அந்த பிள்ளையாண்டா மெட்ராஸுக்கு வர மறுத்துட்டா வம்பு. அவன் அம்பிட்டு பிடிவாதமா கிராம சேவை அது இதுன்னு சொல்றப்ப அனாவசியமா வாக்குவாதம் எல்லாம் கூடாது. நாளைக்கு அவன் இங்கிட்டு வரமாட்டேன்னுட்டா நிரந்தரமா நாம நம்ம பொண்ணை பிரிஞ்சிருக்க வேண்டி வந்துடும். அதனால சாந்தியாவே தானா அப்படி ஒரு பேச்சை எடுத்தால் ஒழிய நாம எதுவும் யோசனை சொல்லக்கூடாதுன்னுட்டேன். இப்ப நடந்தது எல்லாம் பத்தி யோசிக்கிறப்ப சாந்தியின் வற்றி போயிருந்த கண்களில் நீர் திரையிட்டது. கலங்கிய விழிகளோடே தந்தையை ஏறிட்ட அவள், நானே உங்ககிட்ட அது விஷயமா பேசணும்னு இருந்தம்பா. ஆனா அம்மா போய் கொஞ்ச நாள் கூட ஆகாததால 1 வருஷம் கழிச்சு பேசலாம்னு நினைச்சேன் என்றவாறு கண்களை துடைத்து கொண்டாள். சொல்லுமா, என்ன சொல்லணும்னு இருந்த? எதுவானாலும் சொல்லுமா. உன் கல்யாணம் உன்னோட சொந்த விஷயம். உன்னோட விருப்பு வெறுப்பு தான் அதுல ரொம்ப முக்கியம். நாம 2 பேருமே கிராமத்துக்கு போய் நிரந்தரமா தங்கிடலாமேப்பா. இப்ப பாருங்க, அம்மாவுக்கு நேர்ந்தது என்னோட கண்ணை திறந்துடுச்சு. இல்லாட்டி நான் இப்படி ஒரு மன மாறுதலுக்கு உட்பட்டிருப்பேனாங்கிறது சந்தேகம்தான். சரியான மருத்துவ வசதி அந்த சிலுக்கு பட்டியல இல்லாததுனால தானே அம்மா போயிட்டாங்க. அவரோட அம்மாவும் அதனால தானே அநியாயமா செத்துட்டாங்க. சின்ன வயசுல அவரோட நெஞ்சில விழுந்த அடியோட வலியும் உணர்ச்சிகளும் இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. மனைவியின் மறைவுக்கு பின்னர் முதன் முறையாக பரமசிவத்தின் முகத்தில் புன்னகை அரும்பியது. மகளின் கன்னத்தை தட்டிவிட்டு ரத்தினத்துக்கு கடிதம் எழுத அவர் எழுந்தார். 2004ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.